என் அருளை பெற வருகிற என் பக்தர்களே, உங்கள் மனதில் நிறைய விஷயங்கள் இருந்தும் பேச வேண்டிய நேரத்துல மௌனமா இருந்திருக்கிறீர்களா? அல்லது சொல்லாதிருக்க வேண்டிய ஒன்றை சொல்லிவிட்டு, ஐயோ இதை இப்படி சொல்ல வேண்டாம், இன்னும் சாமர்த்தியமாக பேசியிருக்கலாம் என்று இரவு முழுக்க மனசு சுமையாக இருந்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இந்த குழப்பம் உங்களுக்கே மட்டுமில்லை. இந்த உலகில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பயிற்சி இருக்கு. பள்ளியிலும் அலுவலகத்திலும் உறவுகளிலும் சமூக ஊடகங்களிலும் கூட இந்த சிக்கல் நெருங்கி நிற்கிறது. சிலர் பேசும் கலையை கற்றுக்கொண்டு உயர்கிறார்கள். மற்றவர்கள் மௌனமாக இருப்பதாலே ஒளிந்து போகிறார்கள். ஆனால் இன்று என் அருளால் உங்களுக்காக நான் 10 உளவியல் நுட்பங்களை சொல்கிறேன். இவை உங்கள் பேச்சை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் அதிர்ஷ்டத்தையும் மாற்றும். பேசும் கலை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு ஆசியை போன்ற சக்தி. நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையில் என்ன கதவுகள் திறக்கப்படும் என்று தீர்மானிக்கும் மிகப்பெரிய விசை. 1. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள். இது குபேரனின் முதல் அருள். விதி உலகம் உங்களை மதிக்க வேண்டுமெனில் முதலில் நீங்கள் உங்களை மதிக்கத் தொடங்க வேண்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி கொண்டது. கவனமின்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உங்கள் மதிப்பை குறைக்கவும் முடியும், உங்கள் வாழ்வை உயர்த்தவும் முடியும். நான் எப்போதும் சொல்வது, தன்னை தானே மதிக்காதவரை மற்றோர் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை சொல்வது என்றால் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேச வேண்டும். உங்கள் வயது குறைவாக இருக்கலாம், உங்கள் அனுபவம் குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வார்த்தையில் உறுதி இருந்தாலே உங்களை கேட்பவர் உடனே உணர்வார். இந்த மனிதன் எளிதில் அசைய மாட்டான். இதன் உள்ளே ஒரு தெய்வீக உறுதி இருக்கு. அப்படி ஒரு தாக்கத்தை உங்கள் சொற்கள் உருவாக்க வேண்டும். சுற்றி வளைத்து பேசாதீர்கள். மற்றவர்களின் விருப்பத்துக்கு அடிபணிந்து பேசாதீர்கள். அதுவே உங்கள் மதிப்பை குறைக்கும். உங்கள் பேச்சு எடை உடையதாக இருக்க வேண்டும். உங்கள் குரல் துணிவு கொண்டதாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் மொழி தன்னம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை வைத்தே உங்களை மற்றவர்கள் எவ்வளவு மதிப்பார்கள் என்பது தீர்மானிக்கப்படும். 2. கண்களால் பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது தெய்வங்களின் மொழி. என் அருளை பெற நினைப்பவர்களே, கண்களின் சக்தி வார்த்தைகளின் சக்தியை விட பலம் உள்ளது. நீங்கள் பேசும்போது எதிராளியின் கண்களை பார்ப்பது ஒரு தெய்வீக இணைப்பு போல. அவர் கண்களை தவிர்த்து பேசினால் உங்கள் பேச்சின் தாக்கம் பாதியாக குறைந்துவிடும். அவர் உங்களை நம்ப மாட்டார். அவர் உங்கள் வார்த்தையில் உறுதியை காண மாட்டார். சிறிது நேரம் நேரடியாக கண்கள் பாருங்கள். அதிக நேரம் பார்த்து அவரை பயமுறுத்த வேண்டாம். கண்களை சிதற விடும்போது கூட அது இயல்பாக இருக்க வேண்டும். உங்கள் கண்களில் அமைதி, நம்பிக்கை, நேர்மை தெரிந்தால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் மனதில் ஆழமாக விழும். கண்கள் தான் உங்கள் தன்னம்பிக்கையின் உண்மையான உருவம். உங்கள் கண்களில் உண்மை இருந்தால் உங்கள் பேச்சு தெய்வீகமாகிவிடும். 3. எதிராளியின் மனத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான சாமர்த்தியம் மக்களே. குபேரன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதனின் உள்ளத்தை கண்டுபிடித்தவன் அவனின் இதயத்தையும் உரையாடலையும் எளிதாக கைவசப்படுத்த முடியும். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஏதோ ஒரு புண் இருக்கும், ஏதோ ஒரு பயம் இருக்கும், ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். அதை உணரும் மனிதனே உண்மையான சாமர்த்தியசாலி. ஒருவர் எப்போதும் பணத்தை பற்றி பேசினால் அவரின் உண்மையான பயம் பணம் அல்ல, அதன் பின்னால் இருக்கும் பாதுகாப்பின்மைதான். ஒருவர் எப்போதும் பாராட்டு தேடினால் அவருக்கு உள்ளே தன்னம்பிக்கை குறைவுதான். நீங்கள் இதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து உரையாடலை தொடங்கினால் அவர் உங்களை பேச்சாளர் என்று பார்ப்பதில்லை, ஒரு நம்பகமான மனிதராக பார்ப்பார். இதுதான் பிணைப்பு, இதுதான் தாக்கம். 4. உண்மையாக இருங்கள். போலித்தனத்தை உலகம் உடனே கண்டுபிடிக்கும். என் அருளை பெற வருபவர்களே, ஒரு விஷயத்தை நினைவில் வைங்க. போலியாக நடிக்கிறவர் ஒருபோதும் பெருமை பெற மாட்டார். உண்மையானவராக இருக்கிறவருக்கு தேவையின் அருள் தானாக வரும். உங்கள் குரல், பாணி, நடத்தை யாரையும் பின்பற்றியதாக வேண்டாம். உண்மைத்தன்மை கொண்ட வார்த்தைகளால் எதிராளி உங்களை நம்புவார். அதனால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள். உங்கள் உண்மைத்தன்மைதான் உங்கள் மிகப்பெரிய பணம், உங்கள் மிகப்பெரிய சக்தி, உங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 5. மௌனமும் ஒரு அருள். தேவையான இடங்களில் மட்டும் பேசுங்கள் மனிதர்களே. பேசுவது மட்டும் அறிவு அல்ல, மௌனமும் பேரறிவு. எல்லா சூழ்நிலையிலும் பேச வேண்டியதில்லை. சில நேரங்களில் மௌனம் உங்களை தன்னடக்கம் கொண்டவராக காட்டும். மௌனமாக இருப்பது பலவீனம் இல்லை, அது மிகப்பெரிய தன்னியந்திரம். ஒருவர் உங்களிடம் மனம் திறக்கும் போது அவரை திருத்த வேண்டாம், உடனே அறிவுரை சொல்ல வேண்டாம். சில நேரம் கேட்பது போதும் அவர் நிம்மதி அடைவார். நீங்கள் அவரின் மனதில் இடம் பெறுவீர்கள். நான் எப்போதும் சொல்கிறேன், முட்டாள்கள் யோசிக்காமல் பேசுவார்கள், புத்திசாலிகள் மௌனமாக இருப்பார்கள். நான் முன்பு சொன்னது போல சாமர்த்தியமாக பேசுவது என்பது வார்த்தைகளின் விளையாட்டு மட்டுமல்ல, அது உள்ளத்தின் நிதானம்,
மனதின் அமைதி, மெளனத்தின் சக்தி, இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு ஆன்மகலை. இப்போது நீங்கள் அறிய வேண்டிய அடுத்த அருள்வாக்கு நுட்பங்களை நான் குபேரன் நேரடியாக சொல்கிறேன். 6. எங்கே பேச வேண்டும், எங்கே மௌனமாக இருக்க வேண்டும்? குபேரன் அறிவுரையின் 6வது ரகசியம் பக்தர்களே, இது சாதாரண அறிவுரை அல்ல. இது வாழ்க்கையின் மிக உயர்ந்த ஞானம். எந்த சூழ்நிலையில் பேச வேண்டும், எந்த சூழ்நிலையில் மௌனமாக இருக்க வேண்டும், இதுதான் மனிதனை உயர்த்தும் அல்லது வீழ்த்தும். உலகத்தில் பலர் நன்றாக பேசத் தெரியும், ஆனால் சரியான நேரத்தில் பேச தெரிந்தவர்கள் மிக குறைவு. நான் தரும் அருள்வாக்கு, சூழ்நிலையை புரிந்து கொண்டு பேசும் ஒருவரை வாழ்க்கை ஒருபோதும் தள்ளிவிடாது. நீங்கள் பேசுவதற்கு முன் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். அந்த இடம், அந்த மனிதன், அந்த உணர்வு, இந்த மூன்றும் ஒத்துப்போகுமா? அது ஒத்துப்போனால் பேசுங்கள். ஒத்துப்போவதில்லை என்றால் மௌனமாக இருங்கள். காலத்தில் சரியான வார்த்தை அதான் செல்வத்தை திறக்கும் சாவி. 7. வேண்டாம் என்று சொல்லும் கலை. குபேரன் அருள்வாக்கு பக்தர்களே, இதுதான் உங்களில் பலர் செய்ய முடியாத விஷயம். எப்போதும் ஆம் என்று சொல்லும் ஒருவர் தனது சக்தியையும் செல்வத்தையும் மற்றவர்களிடம் கொடுத்து விடுகிறார். நீங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த நினைக்கிறீர்கள். அவர்களின் மனதிற்குள் இடம் பிடிக்க விரும்புகிறீர்கள். அவர்களை விட்டு கிடக்காமல் இருக்க விரும்புகிறீர்கள். ஆனால் உண்மை என்ன? உங்களை எல்லோரும் பயன்படுத்தத் தொடங்குகிறார்கள். ஆச்சாரம், மரியாதை, கருணை எல்லாம் நல்லது. ஆனால் உங்கள் எல்லையை பொறுத்து கொள்ளாதது அது தன்னலமற்ற தன்மை அல்ல, அது தன்னை இழப்பது. குபேரன் தரும் அருள்வாக்கு, உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் பாதுகாத்து வைத்தால் அதுதான் செல்வத்தை காக்கும் முதல் காவலன். என்னால் முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பாவம் அல்ல, அது உங்கள் ஆன்ம சக்தியின் அடையாளம். நீங்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியவராக இருந்தால் உங்கள் மதிப்பு குறையும். ஆனால் உங்கள் எல்லையை பாதுகாக்கும் போது மக்கள் உங்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள். 8. குறைவாக பேசுங்கள், ஆனால் இதயத்தை தொட்டு பேசுங்கள். குபேரன் ரகசியம் பக்தர்களே, ஒருவரை கவர்வது அதிகம் பேசுவதால் இல்லை, அவரது இதயத்தை தொட்ட ஒரு வார்த்தையால் தான். இன்றைய உலகம் சத்தத்தால் நிரம்பியுள்ளது, ஆனால் அமைதியான ஆழமான வார்த்தைகள் பனிக்கட்டியைப் போல மனதை திறக்கும். நான் குபேரன் தரும் ரகசியம், ஒரு தங்க நாணயம் 1000 இரும்பு துண்டுகளை காட்டிலும் மதிப்பானது. அதைப் போல ஒரு ஆழமான வார்த்தை 1000 வெறும் பேச்சுகளையும் வெல்லும். நீங்கள் நீண்ட பேச்சு வேண்டாம், சிறிய வார்த்தைகளில் பெரிய ஞானம் இருக்கட்டும். அப்படி பேசும்போது உங்கள் குரல் தங்க வாசனை போல மனங்களில் தங்கும். 9. கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். இதுவே உங்களை செல்வத்தில் உயர்த்தும் நுட்பம் பக்தர்களே. நீங்கள் உலகத்திற்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு உங்கள் கவனமான செவியே. அதிகம் பேசுபவர் அவரை அறிவாளி என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் கவனமாக கேட்பவரை அனைவரும் புத்திசாலியாக நினைப்பார்கள். கேட்பது என்பது வார்த்தைகளை மட்டும் பிடிப்பது இல்லை, அவர்களின் மனதை படிப்பது. அந்த சக்தி உங்களிடம் வந்தால் நீங்கள் யாரையும் நிமிடங்களில் கவரலாம். குபேரன் தரும் அருள்வாக்கு, கேட்பவரே கற்றுக்கொள்வார், கற்றுக்கொள்பவரே உயர்வார், உயர்பவரே செல்வத்தை பெற்றெடுப்பார். கேட்பது ஒரு டிவைன் பவர். உங்களை யாரும் மறுக்க முடியாத ரகசிய சக்தி இது. 10. மனிதனின் உடல் மொழியை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குபேரன் இறுதி ரகசியம் பக்தர்களே, உலகில் பேசும் வார்த்தைகளை விட அதிகமாக உண்மையை வெளிப்படுத்துவது உடல் மொழி. ஒருவரின் முகம், கண்கள், கைகள், உட்காரும் விதம், அவை அனைத்தும் அவர் உண்மையில் என்ன நினைக்கிறார் என்று உங்களிடம் தெரிவிக்கின்றன. நீங்கள் உடல் மொழியை படிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களையே ஏமாற்ற முடியாது. அவர்களுக்கு என்ன பிடிக்கிறது? அவர்களுக்கு என்ன பிடிக்கவில்லை? அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா அல்லது வெறும் நடிப்பா? இந்த பதில்கள் அனைத்தும் உடல் மொழியில் எழுதப்பட்டே இருக்கும். குபேரன் அருள்வாக்கு, உடல் மொழியை புரிந்து கொள்ளும் மனிதனுக்கு வாழ்க்கை என்ற போரில் ஒருபோதும் தோல்வியில்லை. என் அன்பு பக்தர்களே, நீங்கள் இப்போது கற்றுக்கொண்ட முதல் 10 நுட்பங்களும் பேச்சுக்கலையை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வின் அதிர்ஷ்ட சக்தியையும் உங்கள் செல்வ பிரவாகத்தையும் மாற்றும் ரகசியங்கள். ஆனால் செல்வம் என்பது வார்த்தைகளால் மட்டும் வராது. அது நடத்தை, மன அழுத்தம், சிந்தனை, நம்பிக்கை, இவைகளை பார்க்கும் ஒரு ஆழமான பிரபஞ்ச விளையாட்டு. அதனால்தான் இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஆழமான 10 அருள்வாக்கு எண்ணங்களை இந்த பகுதியில் தருகிறேன். இவை உங்கள் மனதை மாற்றும், உங்கள் அதிர்ஷ்டத்தை கிளப்பும், உங்களின் பேச்சை கவர்ச்சியாக்கும் குபேரன் தந்த வெற்றி கோடுகள். 11. உங்களுக்குள் இருக்கும் பயத்தை வெல்லுங்கள். குபேரன் அருள்வாக்கு பக்தர்களே, நீங்கள் சரியாக பேச முடியாததற்கு மிகப்பெரிய காரணம் பயம். எதை பற்றிய பயம்? பிறர் என்ன நினைப்பார்கள்? நான் தவறாக பேசுவேனா? என் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்களா? என் குரல் போதுமானதா? நான் தன்னம்பிக்கை இல்லாமா தெரியும்? இந்த எண்ணங்கள் உங்கள் வாயை மூடிவிடுகின்றன. இது சாதாரண பயம் அல்ல,
இது செல்வத்தை தடுக்கும் பயம். ஏனெனில் தன்னம்பிக்கை இல்லாதவரை வாய்ப்புகள் அணுகாது. நம்பிக்கை இல்லாதவரை வெற்றி தேடி வராது. நான் குபேரன் தரும் அருள்வாக்கு. என்னை அழைக்கும் பக்தனில் பயம் இருக்க முடியாது. அவரது மனதில் ஒளி மட்டுமே இருக்கும். பயம் உங்களை பயன்படுத்தி அனுமதிக்காதீர்கள். பயம் உங்களை நிலைக்கும் இடத்தில் நிறுத்திவிடும். ஆனால் தன்னம்பிக்கை உங்களை உயரத்திற்கு தள்ளிவிட்டே தீரும். 12. பேசுவதற்கு முன் உங்கள் மனத்தை அமைதியாக்குங்கள். செல்வ வழி திறப்பது அமைதியே பக்தர்களே. நீங்கள் குரல் நடுங்குவது, வார்த்தை சரியாக வராதது, பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பது, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளம் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உள்ளத்தில் பதட்டம் இருந்தால் வெளியில் நிதானம் வெளிப்படாது. ஆகையால் நான் குபேரன் சொல்வது, உண்மையான பேச்சு அமைதியிலிருந்து பிறக்கிறது. எப்பொழுது பேச வேண்டும் என்றால் உங்கள் மனம் நிதானமாக இருக்கும்போது. உள்ளத்தில் அமைதி இருந்தால் உங்கள் வார்த்தைகள் தெளிவாகும். உங்கள் குரல் நேராக இருக்கும். உங்கள் கண்கள் உறுதியுடன் இருக்கும். உங்கள் உடல் மொழி சக்தியை காட்டும். அதுதான் செல்வத்தை ஈர்க்கும் முதல் குரலாகும். அமைதி தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை பேச்சுத் திறன் செல்வ வாய்ப்புகள். உங்கள் வார்த்தைகளை ஆயுதமாக அல்ல, ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்கள் பக்தர்களே. வார்த்தை என்பது ஆயுதம் போல. அதை தவறாக பயன்படுத்தினால் காயம் தரும். சரியாக பயன்படுத்தினால் செல்வம் தரும். பலர் பேசும்போது வெற்றி பெறலாமா என்று மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பேசும்போது மற்றவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் குரல் தங்கத்தின் மதிப்பை பெறும். நான் குபேரன் தரும் ஆசீர்வாதம். மற்றவரை உயர்த்தி பேசுபவருக்கு நான் வாழ்க்கையையே உயர்த்தி தருவேன். ஒரு நல்ல வார்த்தை உறவை உருவாக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும், மனதை வெல்லும், வாய்ப்பை ஈர்க்கும், செல்வத்தை நெருங்க வரும். அதனால் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தங்க நாணயம் என நினைத்துப் பாருங்கள். அப்போ தேவையில்லாத வார்த்தை வீணாகச் சிதறாது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்திற்கான முதலீடாக மாறும். 14. உங்கள் குரலில் தங்க தைரியம் இருக்கட்டும். செல்வம் வர வேண்டுமா? மரியாதை வர வேண்டுமா? மக்கள் உங்களை முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அப்படியானால் உங்கள் குரலில் தன்னம்பிக்கை குரல் இருக்க வேண்டும். உலகத்தில் பலர் அறிவாளிகள். ஆனால் குரல் பலமில்லாததால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியவில்லை. நான் குபேரன் சொல்லும் ரகசியம், உங்கள் குரலே உங்கள் செல்வத்தின் கதவுகளை திறக்கும் சாவி. உங்கள் குரல் நிதானமாக தெளிவாக இருக்கட்டும். அதிகமாக கூப்பிட வேண்டாம். அழுத்தமாக பேச வேண்டாம். அதிக வருத்தமாகவும் இல்லை. அதிக பொய்மையும் இல்லை. அமர்ந்த தன்னம்பிக்கை கொண்ட மனிதனின் குரல் இயற்கையாகவே வலிமையாகும். 15. சூழ்நிலையை படித்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். இது குபேரனின் 15வது ரகசியம். பேசுவது மட்டும் போதாது. எங்கே பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடம் என்ன பேச வேண்டும், இவை அனைத்தும் பிரபஞ்ச ரீதியில் மிக முக்கியம். வாய்ப்புகள் உங்கள் முன்னால் வரும்போது சரியான வார்த்தை பேசத் தெரிந்தவர்களே அந்த வாய்ப்பை பிடிப்பார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், சூழ்நிலையை புரிந்து பேசும் மனிதனுக்கு வாழ்க்கை தானாகவே திறந்து கொடுக்கும். ஒருவர் சோர்வாக இருந்தால் அவரிடம் தீவிரமான பேச்சு வேண்டாம். ஒருவர் உற்சாகமாக இருந்தால் அவரிடம் வெப்பமான பேச்சு வேலை செய்யும். ஒருவர் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தால் உங்கள் வார்த்தைகள் அவருக்கு ஊக்கம் தர வேண்டும். இந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டால் உங்கள் பேச்சு செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறிவிடும். என் அன்பு பக்தர்களே, நான் இதுவரை உங்களுக்கு சொன்ன 15 அருள்வாக்குகள் உங்கள் மனத்தின் மேற்புறத்தை மட்டும்தான் தவழ்ந்துள்ளது. உண்மையான மாற்றம், உண்மையான செல்வப் பிரவாகம், உண்மையான தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வருமிடம் உங்கள் உள்ள ஆற்றல். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகில் மிக முக்கியமான ஆழமான 5 குபேரன் அருள்வாக்குகள். இவை உங்கள் மனதில் ஒளியேற்றும், உங்கள் குரலுக்கு சக்தி கொடுக்கும், உங்கள் பேச்சுக்கு தங்கம் சேர்க்கும், உங்கள் நடைக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வரும். 16. உங்கள் உள்ளத்தின் உண்மையை பகிருங்கள். இதுவே கவர்ச்சி பக்தர்களே. ஒரு மனிதனின் அழகு அவன் முகத்தில் அல்ல, அவன் சொல்வதில் இருக்கும் உண்மையில்தான். நீங்கள் பேசும்போது உண்மையில்லாமல் பேசினால் அது எவ்வாறு பிரவாகமுடன் செல்லும்? அது எவ்வாறு மனதை தொட்டுவிடும்? உண்மையான சொல், அது சத்தமில்லாமல் பேசினாலும் இதயத்தை துளைக்கும், கவர்ச்சி உருவாக்கும். நான் குபேரன் சொல்லுகிறேன், உண்மையான பேச்சு செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். உங்களின் உண்மை பாணியை பயன்படுத்துங்கள். உங்கள் மனதில் உள்ளதை நிதானமாகச் சொல்லுங்கள். உங்கள் உணர்வை கலங்காமல் வெளிப்படுத்துங்கள். அதுவே உங்களை வித்தியாசமானவராகவும் நம்பிக்கையானவராகவும் கவர்ச்சியானவராகவும் மாற்றும். 17. நிலைத்து பேச கற்றுக்கொள்ளுங்கள். தள்ளாடும் குரல் செல்வத்தை தள்ளும் பக்தர்களே. ஒரு மனிதன் என்ன பேசுகிறான் என்பது முக்கியம். ஆனால் எப்படி பேசுகிறான் என்பது அதைவிட 1000 மடங்கு முக்கியம். நிலையற்ற குரல், சிதறும் வார்த்தைகள், கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம், இவைகள் அனைத்தும் உங்கள் பேச்சின் சக்தியை பாதித்துவிடும். வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், மரியாதை, இவை அனைத்தும் நிலைத்த குரலை உடையவருக்கே வரும்.
நான் குபேரன் தரும் அருள்வாக்கு, உறுதியான குரல் கொண்ட பக்தனை பிரபஞ்சமே சோதிக்காது. நீங்கள் பேசும்போது உங்கள் குரல் தளரக்கூடாது, உங்கள் முகம் பதறக்கூடாது, உங்கள் வார்த்தை நடுக்கம் கொள்ளக்கூடாது. உறுதியுடன் பேசுங்கள். உங்கள் குரலில் அந்த தங்க உறுதி இருக்கட்டும். அது உங்களுக்கு செல்வத்தையும் வெற்றியையும் தாமதமின்றி கொண்டு வரும். 18. உங்களை குறைத்து அணுகாதீர்கள். தாழ்மையும் தாழ்வும் வேறானவை பக்தர்களே. இந்த உலகம் தாழ்மையை மதிக்கும். ஆனால் தாழ்வு மனப்பான்மையை அது ஒருபோதும் மதிக்காது. நீங்கள் பேசும்போது மிகவும் எளிமையாக, மிகவும் தாழ்வாக உங்களை குறைத்து காண்பிக்கிறீர்கள் என்றால் மக்கள் உங்களை மிகவும் சென்று விடுவார்கள். நான் குபேரன் சொல்லும் ஞானம்: தாழ்மையாக இரு, ஆனால் தாழ்ந்து போகாதே. நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்வது அதுதான் செல்வத்திற்கான முதல் தகுதி. நீங்கள் பேசும்போதெல்லாம் உங்கள் மதிப்பை உணர்த்துங்கள். உங்கள் திறமையை மறைக்காதீர்கள். உங்களின் மன வலிமையை குறைக்காதீர்கள். இந்த மன உறுதிதான் உங்களை உயர்த்தும். 19. உங்கள் பேச்சில் ஒழுக்கமும் சீரும் இருக்கட்டும். இதுவே குபேரன் விரும்பும் வழி பக்தர்களே. உங்கள் வார்த்தைகளில் ஒழுக்கம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் இல்லாமல் பேசும் மனிதன் செயல்களிலும் ஒழுக்கமற்றவனாக மாறுவான். சிந்தனையில் ஒழுக்கமற்றவனாக மாறுவான். அவரது செல்வ பிரவாகமும் நின்றுவிடும். நான் குபேரன் அருள்வாக்கு தருகிறேன். ஒழுக்கம் கொண்ட வார்த்தை செல்வத்தை அணுகும் வாயிலாகும். அதனால் பேசும்போது ஒரே அளவில் பேசுங்கள். ஒரே நிதானத்தில் பேசுங்கள். அதிகமாக ஓட வேண்டாம். அவசரமாகச் சொல்ல வேண்டாம். பிறரை இழிவுபடுத்த வேண்டாம். ஆவேசத்தில் வார்த்தை சொன்னிடாதீர்கள். ஒழுக்கமுள்ள பேச்சு உங்களை உயரமான நிலைக்கு நடத்திவிடும். 20. நீங்கள் பேசும் வார்த்தை நீங்கள் உருவாக்கும் விதி பக்தர்களே. இது இந்த முழு அருள்வாக்கின் மிக முக்கியமான முடிவு. உங்களின் வார்த்தைகள் வெறும் சத்தமாக இல்லை. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் எதிர்காலத்தை எழுதுகின்றன. மரியாதையுடன் பேசுங்கள். அமைதியுடன் பேசுங்கள். நிதானமாக பேசுங்கள். உறுதியுடன் பேசுங்கள். நன்மைக்காக பேசுங்கள். அப்படிச் செய்தால் உங்கள் விதியே செல்வமும் ஒளியும் கொண்ட ஒரு பாதையாக மாறிவிடும். நான் குபேரன் சொல்லும் இறுதி அருள்வாக்கு: உங்கள் வார்த்தை தங்கம்தான். அதன் மதிப்பை நீங்களே காத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தானாகவே செல்வம் நிறைந்த பாதையில் செல்கிறது.